இன்றைக்கி அவல் பாயசம் செய்யலாம். ஒரு கப்பு அவல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெறும் வாணலில் கேஸ் ஆன் பண்ணி வாணலில் போட்டு இதை கொஞ்சம் செவக்க வாசனை வர்ற வரையும் வறுக்கணும். இப்போ அவல் வாசனை வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு இது அதுலேயே ஒரு தேவையான அளவு தேங்காய் இதையும் போட்டு லேசாக வறுத்துக்கணும். சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 ml தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம அவலை பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கொட்டி கட்டி இல்லாமல் கலக்கணும். இப்போ பொங்கி வருது. தீயை குறைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி. அடுத்தது ஒரு கப்புக்கு 1 கப்பு வெல்லம் பொடி. உங்களுக்கு ஜாஸ்தி தித்திப்பு வேணும்னா 1/4 கப்பு போடலாம். நான் 1 கப்பு தான் போடுறேன். இது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. நல்லா பொங்கி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக குங்குமப்பூவை சூடான பாலில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. அடுத்தது முந்திரி தாளித்து கொட்டணும். ஒரு 4-5 முந்திரி அது மாதிரி பொடியாக உடைச்சி நெய் 2 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் செவக்க வறுத்து பாயசத்தில் கொட்டணும். இப்போ இந்த முந்திரி செவக்க வறுப்பட்டுடுச்சு. இதை கொட்டிடும். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பாயசம் மணமாக இருக்கும். இப்பொழுது சுவையான மணமான அவல் பாயசம் தயாராகிடுச்சு.